அதாவது வாழ்க்கையில் நிறைய பேருக்கு மிகவும் ஒரு சந்தேகமான ஒரு விடயத்துக்கான பதில் தான் இது. எனக்கும் கடந்த காலங்களில் இப்படியான சந்தேகங்கள் இருந்திருக்கிறது என் வாழ்விலும் கூட. ஆகவே அறிவாளிகள், அதாவது அதிகமாக திறமை உள்ளவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு, அதாவது வெற்றி பெறுவதற்கு, சக்ஸஸ் ஆவதற்கு காலதாமதமாகின்றது ஏன்? என்ன காரணம்? இது ஒரு மிகப்பெரிய விடயம் அல்ல. ஆனால் நாங்கள் இதனை சிந்தித்து குழம்பி போயிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய மனதிற்குள்ளும் இதையும் தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்கிறதாகவே இப்படியான ஒரு தெளிவான விளக்கத்தின் மூலம் நாங்கள் இதனை இலகுவாக புரிந்து கொள்ள முடியும். இதுதான் உண்மை. ஏனென்றால் அறிவாளிகளுக்கு, அதாவது நிறைய விடயம் தெரிந்தவர்களுக்கு, புத்திசாலிகளுக்கு பலதரப்பட்ட ஒரு அறிவு காணப்படும். அதாவது அவர்கள் நாளுக்கு நாள் அனைத்து விடயங்களையும் ஏதாவது ஒரு முறையில் லேர்ன் பண்ணி கொண்டு தான் இருப்பார்கள். அதாவது அவர்கள் செல்லுகின்ற சூழல், பார்க்கின்ற விடயம், கேட்கின்ற விடயம், அதிலிருந்து பலதரப்பட்ட அனுபவங்களை எடுத்து கொண்டிருப்பார்கள். இப்படியான அனுபவங்களை நாங்கள் உற்று நோக்கி பார்க்கும்போது சில இடங்களை கவனித்தால் பல இடங்கள் என்றும் கூறலாம். இதிலுமே ஒரு துறையில் ஒரு விடயம்தான் அவர்களுக்கு தெரிந்திருக்கும். சாதாரண மனிதராக இருப்பார்கள். ஒப்பீட்டளவில் அறிவாளிகளை விட, புத்திசாலிகளை விட, திறமை ஆளவர்களை விட குறைந்த ஒரு அறிவு உள்ளவர்களாக இருப்பார்கள். இருந்தும் குறுகிய காலத்துக்குள் மிகப்பெரிய ஒரு நிலைக்கு சென்றிருப்பார்கள். அதாவது அனைவராலும் பாராட்டக்கூடிய ஒரு நிலைக்கோ, அல்லது நாங்களே வியந்து பார்த்திருக்கக்கூடிய ஒரு நிலைக்கோ, இவரா இப்படியான விடயத்தை சாதித்தார், இவர் இதை மட்டும்தானே செய்து கொண்டிருந்தார், இவருக்கு இந்த ஒரு விடயத்தை தாண்டி வேறு ஒரு பரந்த ஒரு அறிவும் இல்லை என்ற ஒரு கண்ணோட்டம் இருந்த ஒரு மனிதர் கூட வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். ஆனால் அறிவாளிகள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. ஏனென்றால் இந்த உண்மையை புரிந்து கொள்ளும் வரை உண்மையில் அறிவாளிகள், புத்திசாலிகள் தான் பெரிய வெற்றிக்கு தகுதியானவர்கள். ஆனால் எங்களுடைய இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அறிவாளிகளுக்கு பலதரப்பட்ட அறிவு இருப்பதால் அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வதற்கு நினைப்பார்கள். ஆனால் அவர்கள் நினைத்த அந்த விடயத்திலே அவர்களுடைய புத்தி கூர்மையே அவர்களுக்கு எதிராக செயற்படும். இவ்வாறு என்று தெளிவாக பார்க்க போனால், உதாரணமாக நான் இந்த விடயத்தை ஆரம்பிக்க வேண்டும், அதாவது ஒரு புதிய ஒரு விஷயத்தை நான் படித்து ஒரு தொழில், அந்த ஸ்கில்ஸை நான் டெவலப் பண்ணி ஒரு புதிய தொழில் வாய்ப்பை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது இந்த ஒரு வியாபாரத்தை நான் தொடங்கி எனது வாழ்விலே ஒரு பெரிய நிலை அடைய வேண்டும் என்று இரவிலோ, நிறைய பேர் இரவில் தான் தங்களுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு ஆய்விலே வெளிவந்திருக்கிறது. ஆகவே இரவிலோ அல்லது சில நபர்களுக்கு அது காலையிலோ அல்லது ஒரு மதியத்திலோ, எந்த ஒரு நேரத்திலோ இதை செய்து நான் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கப் போகிறேன் என்ற அந்த ஒரு உத்வேகம் வந்த அடுத்த கணமே எங்களுடைய அறிவு எங்களுக்கு எதிராக செயற்பட தொடங்கிவிடும். அதுதான் பிரச்சனை. உடனே எங்களுடைய அந்த அறிவு செயற்பட்டு இந்த துறையில் நிறைய பேர் இருக்கிறார்கள், இதை நாம் செய்தால் நமக்கு வெற்றி கிடைக்குமா, இதே தற்போது வல்லுநர்கள் கூட காணப்படுகிறார்கள், எக்ஸ்பர்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறார்கள். அல்லது இந்த தொழிலுக்கு செல்வதென்றால் இந்த ஸ்கில்ஸை நான் டெவலப் செய்தால் மட்டும் போதுமா, இதற்கு நான் இணையதளத்திலே இந்த தொழில் சம்பந்தமான விடயங்களை தேடி பார்க்கும்போது நிறைய ஒரு வருட அல்லது 1 தொடக்கம் 2 வருட கால அனுபவங்களை இந்த தொழில் வாய்ப்புக்கு எதிர்பார்த்து இருக்கிறார்களே, நான் இதை டெவலப் செய்துவிட்டால் அடுத்ததாக என்னிடம் அந்த அனுபவத்தை நான் பெற முடியுமா, அல்லது நான் இந்த ஒரு வியாபாரத்தை நான் ஆரம்பிக்க நினைக்கிறேன் என்றால் இந்த வியாபாரம் தற்போது நிறைய பேர் செய்து கொண்டிருக்கிறார்களே, இது சரியாக வருமா, இதில் போட்டிகள் நிறைய காணப்படுகிறது, இதில் மிகச்சிறந்த வல்லுநர்கள் இந்த வியாபாரத்திலே கால் வைத்திருக்கிறார்களே, அவர்களை தாண்டி மேலே வர முடியுமா என்று எங்களுடைய அறிவு எங்களுக்கு எதிராக செயற்பட்டு ஆனால் ஆரம்ப புள்ளியிலேயே தடுத்து நிறுத்தி விடும். மற்ற தரப்பினர், அதாவது நாங்கள் இதுக்கு முதல் ஒரு துறையில் அறிவிருக்கிறவர்களை, அதாவது பெரிதும் நிறைய விடயங்களை பற்றி தெரிந்திருக்காதவர்களை, வெற்றி பெற்றவர்களை நோக்கும்போது அவர்களுக்கு தெரிந்தது அந்த ஒரு விடயமாக தான் இருக்கும். அது மிகச்சிறிய விடயமாக இருக்கும். ஆனால் அவர்கள் எதையுமே யோசிக்க மாட்டார். ஏனென்றால் அவர்களுக்கு பலதரப்பட்ட அறிவு காணப்படாது. மற்றவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், இதில் யார் இந்த தொழிலில் இருக்கிறார்கள், இதில் யார் திறமையானவர்கள் என்று கூட அவர்களுக்கு தெரிந்திருக்காது.
அவர்களுக்கு தெரிந்தது இது எனக்கு வேண்டும், இது எனக்கு இயல்பாக வருகிறது, நான் இதனை செய்ய போகிறேன். அவர்கள் மற்ற ஒன்றையும் பற்றி சிந்திக்காமல் அதனை செய்ய தொடங்கி விடுவார்கள், செய்வார்கள், செய்து பற்றியும் பெற்று விடுவார்கள். ஏனென்றால் அவர்கள் இந்த அனுபவங்களை பற்றியோ மற்ற தொழில் வல்லுநர் பற்றியோ அறிவின்மையால் தான், அவர் தெரிந்திருக்காது தெரியாதால் அவர் சிந்திக்க மாட்டார்கள். எங்களுக்கு தெரியும், நாங்கள் சிந்திக்கிறோம். அவர்கள் தெரியாமல் தொடங்கி ஸ்டார்ட் செய்து அவர்கள் அதை செய்து கொண்டு போகும்போது அதில் அதாவது சில விஷயங்களை இந்த உலகத்தில் மாற்றக்கூடியது. அதாவது தெளிவாக கூறப்போனால் சில நிறுவனங்கள் வேலைக்கு செல்வதை நீங்கள் ஒரு ஸ்கில்ஸை டெவலப் செய்து வேலைக்கு செல்வதை எடுத்துக்கொண்டால் சில நிறுவனங்கள் 1 தொடக்கம் 2 வருட அனுபவங்களை உங்களிடம் எதிர்பார்க்கலாம். அனுபவங்கள் ஏன் எதிர்பார்க்கப்படுகிறது? அனுபவம் ஏன் எதிர்பார்க்கப்படுகிறது என்றால், ஒரு புதிய ஒரு நபரை விட அனுபவத்தில் கூடியவருக்கு அந்த வேலையை சிறப்பாகவும் திறமையாகவும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு திறமை காணப்படும். அதாவது அவர் அந்த விஷயத்தில் ஒரு கைதேர்ந்தவராக இருக்க மாட்டார். அவர் அதனை ஆரம்பத்திலிருந்து படித்து அந்த ஸ்கில்ஸை வளர்த்து அவர் ஒரு ட்ரெயினியாகவோ அல்லது இன்டர்ன்ஷிப்பாகவோ அந்த வேலைக்கு நுழைந்து அதிலிருந்து அனுபவத்தை பெற்றுத்தான் அவர் அந்த வேலையை எடுக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இயல்பாகவே எங்களுக்கு இந்த துறை வருகிறது என்பது எங்களுக்கு தெளிவாக தெரிந்தால் எங்களிடம் அவர்களை விட அவர்கள் அதாவது ஒரு தேவைக்கு படித்து அதன் அனுபவத்தை பெற்று ஒரு நேரான வழியில் சென்றவர்கள். அவர்களுக்கு இது இயல்பான திறமை இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் திறமையை வளர்த்திருக்கிறார்கள். திறமையை வளர்த்து அதனுடன் அவர்களுக்கு அனுபவத்தையும் அவர்கள் இயற்கையாக இல்லாத விடயத்தை ஒரு இடத்துக்கு சென்று கட்டியிருக்கிறார்கள். ஆனால் எங்களுக்கு அறிவாளிகளாக இருக்கும் எம்மை போன்றவர்களுக்கு இந்த விடயம் இயற்கையாக வருகிறது என்று ஒரு தெளிவு எங்களுடைய மனதிலே காணப்பட்டால், அதாவது எங்களை போன்ற அறிவுரைகளுக்கு ஒரு தெளிவு வருவது என்பது சாதாரணமாக வருவதல்ல. ஏனென்றால் நாங்கள் அனைத்தையுமே அனலைஸ் செய்து பார்க்கக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்போம். இயற்கையாகவே எங்களுக்கு டீட்டெயில் ஓரியன்ட் மைண்ட் செட் என்று கூறுவார்கள். டீட்டெயில் ஓரியன்ட் என்பது நாங்கள் அனைத்து விஷயங்களையும் அவதானிக்கக்கூடியவர்களாக இருப்போம். அதாவது எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும், எந்த ஒரு அலுவலகத்துக்கு சென்றாலும், எந்த ஒரு இன்டர்வியூக்கு சென்றாலும் நாங்கள் அந்த இன்டர்வியூவை மட்டும் பார்த்துவிட்டு வருபவர்கள் அல்ல. அந்த நிறுவனம் எவ்வாறு செயற்படுகிறது, இதனுடைய தலைமை அதிகாரியாக யார் இருக்கிறார், ஏன் எங்களுக்கு முன்னே இருந்து இன்றைய எடுத்துக்கொண்டிருக்கும் அவர் கூட அந்த ஹெச்ஆரோ அல்லது அந்த டீம் லீடர் கூட என்ன படித்திருக்கிறார், அவர் எங்கே படித்தார், அவர் எப்படி இந்த துறைக்கு வந்தால் என்று பலதையும் ஆராயக்கூடிய மனிதர்களாக இருப்போம். ஆகவே எங்களுக்கு இப்படியான அறிவு படைத்தவர்களுக்கு ஒரு விடயம் எங்களுக்கு இது சரியென்று, அதாவது இதுதான் என்னுடைய இயற்கை திறமை என்று தெளிவாக தெரிந்தால் அதுதான் திறமை. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதை யாரும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற ஒரு தேவையும் இல்லை. ஏன்னா இயல்பாக அறிவாளிகள். ஆகவே நாங்கள் இதுதான் எங்களுடைய பிரச்சனை. நாங்கள் ஒரு விடயம் தெளிவாக தெரிகிறது என்றால் எங்களுடைய அறிவை அதற்கு அப்பால் எங்களுக்கு எதிராக செயற்பட நாங்கள் இடமளிக்கக்கூடாது. ஆகவே என்ன செய்ய வேண்டும், எங்களுக்கு இதுதான் சரியான விடயம் என்று எங்களுக்கு தெளிவாக தெரியும் போது நாங்கள் அதனை தொடங்க வேண்டும். தொடங்கி நாங்கள் செய்து கொண்டிருக்கும் போது அது அவங்களுடைய இயற்கை திறமையாக இருப்பதால், அதாவது எங்களுடைய இயற்கை திறமையாக இருப்பதால் நாங்கள் அந்த சரியான அறிவை பெற்றுக்கொள்ளும் போது இப்படியான வாய்ப்புகளும் எங்களுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்படி என்றால், நாங்கள் அதனை செய்து கொண்டு போகும்போது, அந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொண்டு போகும்போது அவர்கள் அங்கே படித்து சரியான ஒரு ஸ்கில்ஸை உருவாக்கி அவர்களுடைய நிறுவனத்தில் ஒரு அனுபவசாலிகளை, அதாவது 3-4 வருட அனுபவசாலிகளை கூட வைத்து ஒரு வேலை செய்து கொண்டிருப்பார்கள். நாங்கள் அந்த அறிவை பெற்று அவர்களுடைய நிறுவனத்திலே சில நேரம் பெரிய ஒரு அவர்கள் தவறவிட்ட தவறை நாங்கள் கண்டுகொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் நாங்கள் இயற்கையாகவே அந்த அறிவு படைத்தவர்கள் என்பதால், இயற்கையாக நாங்கள் அறிவாளிகள் என்பதால். ஆகவே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படி ஒரு விடயத்தை அவர்களுடைய அந்த உருவாக்கிய ஒரு ப்ராடக்டிலோ அல்லது அவர்களுடைய நிறுவனத்திலோ நாங்கள் கண்டுபிடித்து விட்டோம் என்றால் அதற்கு பிறகு எங்களிடம் அவர்கள் அனுபவத்தை எதிர்பார்ப்பார்களா அல்லது எங்களுடைய திறமையைத்தான் எதிர்பார்ப்பார்களா? அவர்களுக்கு அதிலேயே தெளிவாக தெரிந்துவிடும். உதாரணமாக கூறுவோம், நீங்கள் அந்த உரிய ஸ்கில்ஸை படித்து விட்டீர்கள். படித்தது உங்களுக்கு அந்த துறை, அது உங்களுடைய துறை, உங்களுக்கு அதில் அந்த திறமை வந்து விட்டது, உங்களுக்கு இயற்பாகவே வந்து விட்டது. அந்த வந்த திறமையை பயன்படுத்தி நீங்கள் அவர்களுடைய நிறுவனத்திலேயே ஒரு பெரிய ஒரு எரர்ஸை நீங்கள் ஒரு பக்கை பயன் பண்ணி விட்டீர்கள் என்றால் அவர்கள் உங்களிடம் அடுத்து
உங்களுக்கு 2 வருட கால அனுபவம் இருக்க வேண்டும், அப்போதுதான் உங்களை வேலைக்கு சேர்த்துக்கொள்வேன் என்று கூறுவார்களா? அல்லது அவர்கள் உங்களை நேர்காணல் இன்டர்வியூ இல்லாமலே அந்த வேலைக்கு அவர்கள் எடுத்துக்கொள்ள உங்களை நீங்கள் விரும்பாவிட்டாலும் அவர்களே பேசி நாங்கள் சம்பளத்தை உயர்த்தி ஹை சேலரி தரணும், ஜாயின் ஆகுங்கள் என்று கூறும் ஒரு நிலைக்கு தள்ளப்படும். இதுதான் அறிவாளிகள் வெற்றி பெறுவதற்கு தடையாக உள்ள விடயமாகவே நாங்கள் எங்களுடைய திறமையை கண்டுபிடித்து நாங்கள் அதிலே பயிற்சி பெற வேண்டும். எங்களுடைய அந்த அறிவு கூர்மை எங்களுக்கு எதிராக செயற்பட இடமளிக்கக்கூடாது. அதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் உண்மை. ஒரு வியாபாரத்தை உதாரணமாக எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். நிறைய தொழில் வல்லுநர்கள் இருக்கலாம். நாங்கள் எங்களுடைய அறிவை எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்றால், இவர்களை விட நாங்கள் எப்படி மாற்றமாக செய்வது. அதாவது உங்களுக்கு அந்த வியாபாரத்திலே உண்மையாக திறமை இருந்தால், எவ்வளவு பெரிய தொழில் வல்லுநர் இருந்தாலும் நீங்கள் தொடங்கி அதை செய்து கொண்டு போகும்போது நீங்கள் அவர்களை விட ஒரு பெரிய விடயத்தை செய்து ஒரு பெரிய இடத்துக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே எங்களுடைய அறிவை நாங்கள் எங்களுக்கு எதிராக செயற்பட விடுவதன் மூலம்தான் நாங்கள் இன்று வரை வெற்றி பெறாதவர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். இதனை புரிந்து கொண்டால்